போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதிகமான வணக்கம். நான் ராஜ்குமார். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சிக்கான 5 புக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்றத இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம். ஸோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ அதே பேஸ் பண்ணி இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி இந்த 5 புத்தகங்கள் இங்கிலீஷ் மீடியத்துக்கும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ உங்களுடைய ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த புத்தகம் ரெடி பண்ணியிருக்கோம். இங்கிலீஷ் மீடியத்துக்கான புக்கும் நான் இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. தமிழ் மீடியத்துக்கு மட்டும்தான் பண்ண முடியுமா, இல்லை இங்கிலீஷ் மீடியத்துக்கு நான் பண்ணலாமா, இங்கிலீஷ் மீடியத்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னும் சில பேர் கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அதற்கான வீடியோ தான் இது. இங்கிலீஷ் மீடியத்துக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். அதே போல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருக்கீங்க, புக் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் தேவைப்படுது, ஸோ நம்மளோட டீம்லேருந்து புக்கு வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக புத்தகம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா மினிமம் காப்பீஸ் தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். யாரெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் புத்தகம் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ முடிஞ்ச வரையும் முன்னாடியே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் இஎம் புக் இங்கிலீஷ் மீடியம் அப்படின்னா இஎம் புக்கு மட்டும் 8681859181 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் பற்றிய தகவல், அதே போல் நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய ஃபார்ம் லிங்க் அது எல்லாமே வரும். மறக்காமல் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணணும். சரிங்களா? உங்கள் நேம், உங்கள் டீட்டெயில்ஸ் இதெல்லாமே அந்த ஃபார்மில் ஃபில் பண்ணி கொடுங்க. ஃபில் பண்ணினா தான் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். புக்கான ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எப்போ வந்து இந்த 5 புத்தகங்கள் ரெடி ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 15. இப்போ யாரெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் புத்தகம் டெலிவரி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். என்னென்ன புத்தகம் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்லிடுறேன். ஹிஸ்ட்ரி, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, பாலிட்டி. சரியா? இந்த 5 புத்தகம் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தமிழ் மீடியத்துக்கும் தனியாக ரெடி ஆகிட்டு இருக்கு. தமிழ் மீடியத்துக்கான ஃபார்ம் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்கும். இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஃபார்ம் லிங்க்கும் இந்த வீடியோ கீழே இருக்குது. இங்கிலீஷ் மீடியத்துக்கான ஃபார்ம் லிங்க் எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த வீடியோ கீழே ஃபார்ம் லிங்க் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இங்கிலீஷ் மீடியம் ஜூலை TNPSC 5 புக்ஸ் SCERT 2020 பேட்ச் 1 ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு பேமெண்ட் பண்ண வேண்டிய அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், அதே போல் புத்தகம் பற்றிய தகவல்கள், எப்படி நீங்கள் அட்ரஸ் ஃபில் பண்ணணும், அதே போல் பேமெண்ட் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. புத்தகம் எப்படி இருக்கும் அது எல்லாமே சொல்லியிருப்பாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இதில் உங்களுடைய இமெயில் ஐடி, உங்கள் நேம், உங்கள் ஃபோன் நம்பர், ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், ஏன்னா கொரியரில் தான் சென்ட் பண்ணுவோம், ப்ரொஃபஷனல் கொரியரில் தான் அனுப்புவோம். உங்களுடைய ஆல்டர்னேட் மொபைல் நம்பர், அதே போல் 5 புக்ஸ் மட்டும்தான் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் இப்போதைக்கு. ஸோ 5 புக்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு செட்டா 2 செட்டா அப்படின்றதும் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ண முடியும். ஒரு செட், அதாவது 5 புத்தகங்கள் ஒரு செட் வாங்குறீங்களா இல்லை 2 செட் வாங்குறீங்களா அப்படின்றதையும் நீங்கள் இந்த இடத்துல கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்களுடைய அட்ரஸ், ஸோ இங்கே கொடுத்துக்கூடிய ஃபார்மேட்டில் இதே ஃபார்மேட்டில் உங்கள் அட்ரஸ் கொடுங்க. வித் உங்கள் மொபைல் நம்பரோட தெளிவாக கொடுங்க. அடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ண டீட்டெயில்ஸ், சரிங்களா? எவ்வளோ அமௌண்ட் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த 5 புத்தகங்கள் 1680 ரூபா வரும். சரியா? ஸோ அந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் என்ன மெத்தடில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்க அதற்கான ஸ்க்ரீன்ஷாட் இந்த இடத்துல அட்டாச் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த இடத்துல டிரான்சாக்ஷன் ஐடி மென்ஷன் பண்ணுங்கள். இங்கே டிரான்சாக்ஷன் ஐடி, ரெஃபரன்ஸ் ஐடின்னு கேட்டிருக்குமா? ஸோ கூகுள் பேவில் நிறைய பேர் பண்ணும்போது வெறுமனே மொபைல் நம்பர் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணுறீங்க. மொபைல் நம்பர் இருந்தால் வெரிஃபை பண்ண முடியாது, டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும். சரியா? கூகுள் பேவில் போனாலையும் ஜஸ்ட் அந்த பெய்டு அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஐடி வரும். அது கிளிக் பண்ணி அந்த டிரான்சாக்ஷன் ஐடி இருக்கக்கூடிய ஸ்க்ரீனை அட்டாச் பண்ணுங்கள். சரியா? இங்கே ஸ்க்ரீன்ஷாட் அட்டாச் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஐடியை மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னா போதுமானது. நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணதையும் உங்களுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ஒரு ரெஸ்பான்ஸ் உங்களுக்கு வரும். அதே போல் 2 to 3 டேஸில் உங்களுக்கு பேமெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ இருக்குது அப்படின்னா நாங்களே எங்கள் சைட்லேருந்து காண்டாக்ட் பண்ணுவோம். பேமெண்ட் வெரிஃபை பண்ண முடியல அப்படின்னா எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவோம். அதே போல் பேமெண்ட் கன்ஃபர்மேஷன் இமெயிலும் 2 டேஸில் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு இமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ மறக்காமல் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள். இந்த 2 மொபைல் நம்பரும் நோட் பண்ணிக்கோங்க. தமிழ் மீடியம் புத்தகம் பற்றிய தகவலும், அதே போல் எப்படி நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்றதும் ஏற்கனவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கோம். அந்த வீடியோ பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எங்களோட டீம் சைட்லேருந்து வைக்கக்கூடிய ஒரு ரெக்வஸ்ட், இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை பாஸ் பண்ணுங்கள், அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இங்கிலீஷ் மீடியம் புத்தகம் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா மறக்காமல் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுடைய சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தயவு செஞ்சு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம், கட்டளை தவம் ஆற்றலை வரும். நன்றி, வணக்கம்.